husband duty to maintain wife and child after she quit job at husband insistence. கணவர் சொல் கேட்டு வேலையை விட்டு ஒரு பெண்ணும் அவளோட குழந்தையும் ஹஸ்பண்டால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்டைட்டில்டா? அவங்கள ஹஸ்பண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணுமா? இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். இஸ் இட் ரைட் டு லீவ் அ ஜாப் ஃபார் மேரேஜ்? கல்யாணத்துக்காக ஒரு வேலையை விடலாமா? ஏன் விடணும்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? என்கிட்ட நிஜமாக பதில் இல்லை. ஒரு ஆண் வேலைக்கு போகும்போது பெண்ணும் வேலைக்கு போகலாம். ஒரு 2 மணி நேரம் தான் மேக்ஸிமம் ஒரு கிச்சன் ஒர்க். அதை முடிச்சுட்டு அவள் ஏன் வேலைக்கு போகக்கூடாது? ப்ளீஸ் கமெண்ட். இந்த பிக்சரை பாருங்கள். இதில் ஒரு நல்ல ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். ஒரு ஆண் வேலையை விட்டுட்டு லேட்டாக வீட்டுக்கு வரான், செஞ்சு முடிச்சுட்டு. அவனை அச்சோ பாவம், குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அப்படிம்பாங்க. அதே ஒரு பொண்ணு வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு லேட்டாக வந்தால் சுயநலவாதி, அவளோட கேரியர் மட்டும்தான் பார்க்குறா, குடும்பத்தை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பொண்ணு வேலையை முடிச்சும் முடிக்காமல் ஆஃபீஸ் விட்டு சீக்கிரமாக ஓடி வரா. இத்தனை ஒர்க் பெண்டிங்காக இருக்குது, ஆனால் டைமுக்கு ஓடி ஆகணும். அப்போது பசங்க மாதிரி இருந்து வேலை செய்ய முடியலன்னா இவள் வேலையை விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அவள் ரிசைன் பண்ணால் இதுக்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வருதுங்க, குழந்தைய பார்த்துக்கிறா அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரேங்கையும் வேலையும் இவங்க நம்மளுக்கு திடீர்றாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு சீட் கிடச்சி காலேஜ் போகிறான், ஆனால் அவன் ஒன்றும் அவ்வளோ ஸ்டூடியஸாக படிக்கலை அப்படின்னா இதுக்கெல்லாம் எதுக்கு காலேஜ் வருது? என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேசாமல் வீட்லேயே உட்காந்துடலாம். சரி, அவள் வீட்டிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணால் இவள் குடும்பத்துக்கு ஒரு பாரம். இவெல்லாம் ஏன் தான் பிறந்தாலும்னு கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது? எது பண்ணாலும் குத்தந்தான். அதனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இந்த கேஸை பார்க்கலாம். இதில் மனுதாரர் வந்து கணவர், 2ஆம் பிரதிவாதி வந்து குழந்தை, முதல் பிரதிவாதி அவரோட மனைவி. குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. 1/9/2017 இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடந்த பிரச்சனைகளில் ஒய்ஃப் வந்து இவர் மேலே 498A IPC க்ரூவல்ட்டி கீழையும் 3 and 4 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை தடை சட்டத்துக்கு கீழையும் 12 ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் குடும்ப வன்முறை சட்டத்துக்கு கீழையும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஒரு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதில் போடுறாங்க. அதில் வந்து 15/1/2021 இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸாக வந்து 5000 ரூபா மாதம் ஒய்ஃபுக்கும் 5000 ரூபா, பையனுக்கு 5000 ரூபா, 10000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இது கர்நாடகா ஹைகோர்ட்டு கீழே இந்த வந்து மெயின்டெனன்ஸை குவாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நான் பையனோட வந்து எல்லா ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிடுறேன், அப்புறம் எதுக்கு மெயின்டெனன்ஸுன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அவர் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில், அதாவது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ வந்து வேலையை விட்டுட்டு குழந்தைய தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டோட ஃபோர்ஸ்னால் ஒய்ஃப் வந்து இன்ஃபோசிஸில் இருந்த வேலையும் விட்டுட்டு இப்போ தன்னோட 5 வயசு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால வேலைக்கு போக முடியறது கிடையாது. பேமெண்ட் ஆஃப் ஸ்கூல் ஃபீ வந்து டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெயின்டெனன்ஸுங்கிறது என்னென்னலாம் அதுக்குள்ளே வரும் தெரியுங்களா? அவங்களோட உணவு, உடை, மருத்துவ செலவு, இவை அனைத்துமே வந்து மெயின்டெனன்ஸ் கீழே வரும். பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுனால இவரை வந்து மெயின்டெனன்ஸ் தர முடியாதுன்னு இவர் கையை கழுவிட்டு போக முடியாது. இது இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 10,000 ரூபா இவர் வந்து கொடுக்கறது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டு பே. ஒரு நியாயமானது தான் இது மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு இவர் தூக்கிட்டு போன வந்து அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. சைட்டேஷன் பார்த்திங்கன்னா NC 2024 KHC கர்நாடகா ஹைகோர்ட் 30/11/7 CRL P நம்பர் வந்து 4463 of 2024. தேங்க்யூ.